எங்கள் ஹனிமூனுக்கே மாமனார் மாமியார் கூட தான் வந்தோம். உன் கூட தாம்மா இருந்து பேசணும்னு ஆசைப்பட்றேன். பட் உன் ஹஸ்பண்ட் பாரை ஏற்றிட்டே போகிறேன். பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால், சரி பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கிறது கிளம்புனா கார் ஏறி உட்காந்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிடும். இந்த வாரத்தில் ஒரு நாள் எப்போயா பார்க்கணும்னு நினச்சா நாங்கள் ஒரு நாள் பீச்சுக்கு போகிறப்ப அவரும் வந்தால் அப்படியே எல்லாரும் இந்த மாதிரி இருக்கும் பீச். அவ்வளோதானே தம்பி. இது என்ன தம்பி அவ்வளோ பெரிய இஷ்யூவாக நினைக்கிறீங்க? ஏன்னா அப்பாவை நம்ம வாரத்தில் பார்க்கவே இல்லை அப்படின்னா அப்பாவை நம்ம பீச் போகும்போது வர சொல்கிறது நியாயமான விஷயம். அப்பா வாரத்தில் 5 நாள் வீட்டில் தான் இருக்கு. ஓப்பனாகவே நான் சொன்னேன், எல்லாத்துக்குமே அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணாத, நம்ம 2 பேரும் போவோம். அதே மாதிரி தனியாக பீச்சுக்கு போகும்போது நம்ம 2 பேரும் போவோம். சார் எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்காம இருக்கவே முடியாது. பொண்ணுகிட்ட ஃபோன் வந்தா எவ்வளோ குறுகுறுன்ற அப்படி இருக்கும். மாப்பிள்ள சொல்கிறேன் சார், நான் பீச்சுக்கு போனேன் என் பொண்ணோட போனதால எங்கள் மாப்பிளோட தான் வாங்கிட்டு போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். ஒரு கேரக்டர் நைட்டு 9 மணிக்கு சுகந்தமான காத்துல கொண்டாட்டிய ஓரமாக உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போகிற கொடுமையெல்லாம் பெரும் கொடுமை. எங்களுக்கு என்னதான் சார் சந்தோஷம், இந்த வாய்ப்பை கொடுத்தா அது எங்கள் உடம்பே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. அந்த நல்லா ஹெல்த்தியாக எங்கே போனாலும் எங்கள் அப்பா தான் கூப்பிட்டு போவார். எப்பயுமே தனியாக அனுப்பிச்சா அவருக்கு ஒரு பயம்.